உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தூக்கமின்மை பத்தி பார்க்கலாம். பொதுவா சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் தூக்கமின்மைங்கிறது ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கு. இதுக்கு என்னென்ன காரணங்கள் அதை பத்தி நம்ம பார்த்து அதுக்கு என்ன தீர்வு, என்ன செய்தா அவங்களுக்கு நார்மலா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறது தான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது, அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக. அதாவது ஒரு உறக்கம் அப்படின்றது நம்ம ஒரு மனிதனுக்கு உணவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உறக்கம் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கம் தானே அப்படின்ற மாதிரி அது நம்ம நிறைய பேர் அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறது இல்லை. அதாவது சில பேருக்கு ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக சரியாக தூக்கம் இல்லை, அது மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்த பிறகு தான் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பக்கம். பட் என்னன்னா, அன்றாட வாழ்க்கையிலேயே தினந்தோறும் நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 7 மணி நேரம் மினிமம் ஒரு ஆழ்ந்த உறக்கம் அவசியம். அதுவும் ஒரு ரெகுலர் டைமில் இருக்கணும், ரொம்ப அவசியம். அதாவது இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டில் வேலை செய்வாங்க. ஒரு வாரம் காலையில் தூங்குவாங்க, இன்னொரு வாரம் சாயந்தரம் தூங்குவாங்க, இன்னொரு வாரம் நைட்டு தூங்குவாங்க. ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்களாச்சும் ஓகே, வேறு வழி இல்லை, வேலைன்ற மாதிரி இருக்கும். சில பேர் தன்னோட வேலையின் காரணமாகவே திடீர்னு ஒரு நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு தூங்குவாங்க, இன்னொரு நாள் ராத்திரி 1 மணிக்கு தூங்குவாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி தூங்குறதுனால ஜென்ரல் ஹெல்த்தே அவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புக்கு உண்டாக்குது. இதனாலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நாள் இடைவில் ரொம்ப சுலபமாக இப்போ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், இல்லை ஹார்மோன் பிரச்சனைகள், மைக்ரெயின், அந்த மாதிரி உடல் உபாதைகள் நிறைய வரத்துக்கான ஒரு முக்கியமான காரணமாகவே இது அமையுது. இது ரொம்ப சிம்பிள் விஷயம் தான். நம்ம ரெகுலர் ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் டேபிள் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபிக்ஸட் டைமில் ஒரு 10 மணிக்கு தூங்கிட்டு காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறது அப்படின்றது மிகவும் ஒரு ஆரோக்கியமான விஷயம். இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே பல விதமான உபாதைகளை நம்மளால ரொம்ப எளிதில் தவிர்க்க முடியும். அது மாத்திரம் இல்லை, பகல்ல தூங்குறத தவிர்த்துட்டு நைட்ல தூங்கிடும். சிலர் என்ன பண்றாங்க, பகல்ல நல்லா தூங்குவாங்க, இரவில் தூங்க மாட்டாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. தூக்கம் வரும்போது தூங்க போறேன் அப்படின்ற மாதிரி அதை விட்டுடுவாங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒரு சூழ்நிலைனா ஒரு நாள் 2 நாள் தூக்கம் கேட்டா பரவாயில்ல. பட் ரெகுலர் அந்த லைஃப் ஸ்டைலே அப்படி மாறிடுச்சு அப்படின்ற போது அது பெரிய அளவில் பாதிப்புகள் உண்டாக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா டைஜஷன். நமக்கு தூக்கம் நம்ம மாறி மாறி தூங்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முதல்ல நம்மளுடைய செரிமானம் பாதிப்பு உண்டாக்குது. இப்போ நமக்கே தெரியும், இப்போ திடீர்னு ஒரு நாள் நைட் ஏதோ வேலை நம்மளால் சரியாக தூங்க முடியல, காலை 5 மணி வரைக்கும் முழிச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் டிஃபன் நேரமே வந்துடும். நமக்கு தூங்குறதுக்கும் ஃபுல்லாக தூக்கமும் வராது. அந்த டைமில் நமக்கு சாப்பிட்லான்னா பசியும் எடுக்காது. ஸோ அங்கேயே நம்ம நல்ல வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடியும். தூக்கம் கெட்டுது அப்படின்னாலே அடுத்த நாள் டிஃபன் நம்ம நார்மலாக சாப்பிட்ற அளவை நம்மளால் சாப்பிட முடியாது. ஒரு மாதிரி அரைக்குறையாக இருக்கும். சாப்பிடலான்னு தோணும், சாப்பிடக்கூடாதுன்னு தோணும். சரி, ஏதோ ஒன்றுன்னு சொல்லி ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். இதுதான் முதல்ல நமக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்பு. இதே நம்ம ரெகுலராக அதே ஃபார்மேட்டில் போகும்போது நம்ம செரிமானம் பாதிப்பு அடையுது. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு சரியாக ஜீரணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் அது அப்படியே ஒன் பை ஒன் லேயர் பை லேயராக நமக்கு பல விதமான உபாதைகளை கொடுக்கும். ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியமானது ஆரம்ப புள்ளி எது அப்படின்னா ப்ராப்பர் டைஜஷன், சீரான செரிமானம். நம்ம சாப்பிட்ட உணவு தான் நாளைக்கு நம்மளுடைய ஒரு உடலாக மாறி நிற்கிது. ஸோ அப்போ அந்த செரிமானம் ஒழுங்காக இருக்கிறதுக்கு முந்தைய நாள் உறக்கம் மிகவும் அவசியம், ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்புறமா பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ நிறைய பேருக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதுக்கான காரணங்கள் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஆமாம். இப்போ ஒரு பிறந்த குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, 24 மணி நேரத்தில் ஏறக்குறைய 23 மணி நேரம் தூங்கும். அதே அந்த குழந்தை வளர 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 அதோட தூங்கும் நேரம் அப்படியே படிப்படியா குறை. அந்த இதில் தான் இப்போ நம்ம மினிமம் ஒரு 7 hours கம்பல்சரி தூங்கணும் எல்லாரும். இல்லை 8 hours கூட தூங்கலாம். ஆனால் அதுக்கு குறைவாக தூங்கும் போது ஏகப்பட்ட இஷ்யூஸ் வருது. இது ஒன்று. ரெண்டாவது, நடைமுறையில் நம்ம பார்க்கும்போது பிறந்த போது 23 மணி நேரம் தூங்கின குழந்தை நம்மளே, இப்ப நானே பிறந்தேன் அப்போ அப்படி தூங்கினேன். இப்ப எனக்கு வயசு ஆக ஆக வயதின் மூப்பு காரணமாக தூங்குற தன்மை குறையும். அடிஷனலா பாத்தீங்கன்னா ஞாபகத்தன்மையும் குறையும். இது வயது மூப்பு காரணமாக. அப்போ இதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு உடல்ல வேற என்ன உபாதைகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து
அப்போ அதை கரெக்ட் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு நார்மலா இதே சில பேர் வராங்க, நம்ம கேட்போம், வயதானவங்களா இருப்பாங்க, அது 70 வயது 80 வயது கூட இருக்கும். கேட்டா நான் நைட்ல நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லா தூங்குறவங்களும் இருக்காங்க, தூங்காதவங்களும் இருக்காங்க. அதனால தூங்காதவங்களை பத்தி தான் நம்ம எடுத்துக்கணும். எடுத்து அவங்களுக்கு என்னென்ன காரணங்கள், சிலருக்கு ஓவர் சிந்தனை இருக்கலாம், கவலை இருக்கலாம், டென்ஷன் இருக்கலாம், சுற்றுப்புற சூழல் எல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தூங்காம கஷ்டப்படக்கூடாது. நல்லா சாப்பிடும், நல்லா தூங்கணும், உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும். மற்ற பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கிறது தான், அதை எடுத்துக்கிற விதம் தான் மாறும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்க நோயின் தாக்கம். இப்போ சிலருக்கு மூட்டு வலி இருக்கு, நைட்டெல்லாம் கால் வலி, இடுப்பு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி அவங்கள வேற என்ன நோய் இருக்கு அப்ப பார்த்து அவங்க இரவுல கண்டிப்பா நல்லா தூங்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். தூங்கலைன்னா அது கரெக்ட் பண்ணணும். அதுக்குண்டான வழிமுறைகள் இருக்கு, அதை அவங்க கரெக்டா கடைப்பிடிக்கணும். இப்போ இந்த தூக்கம் அப்படின்னு சொல்லும் போது, தூக்கம் வரலன்னு சொல்றவங்களுக்கு இப்படி சொன்ன மாதிரி அந்த வயது ஆக ஆக அந்த தூக்கத்தோட தன்மை வந்து நிறைய பேருக்கு குறையுது. ஆனா சில பேருக்கு நல்லாவே இருக்கு, 70-80 வயசு இருக்கும், இருந்தாலும் நான் நல்லா தூங்குறேங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை முக்கியமாக நம்ம கவனித்து பார்த்தோன்னு சொன்னால், அந்த நல்லா தூங்குறவங்களுக்கு அந்த எண்ண ஓட்டம் தான் ரொம்ப முக்கியமானது. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து எல்லா சிந்தனைகளும் போட்டு போட்டு யோசிக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தூக்கம் குறையும். ஸோ அதுக்கு செயல்பாட்டில் எப்படி அவங்க கொண்டு வரலாம் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய மன அமைதிக்கான வழிமுறைகளை அவங்க செய்யலாம். தியானம் அல்லது பிரேயர் இல்லது ஒரு ரிலாக்ஸேஷன் மைண்டுக்கு. அதே போல் உடலுக்கு வந்து உடற்பயிற்சி ஒரு எக்ஸசைஸ். உடல் சோர்வு கொஞ்சம் வர அளவுக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்னிங் ஈவினிங் அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு, அதே போல வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு பயிற்சி, ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸா இருக்கலாம், யோகாவா இருக்கலாம், இல்லை பிரேயர், இல்லை சம் மியூசிக் கிளாஸஸ் பண்ணி ரெண்டும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது அந்த இயல்பான உறக்கத்துக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க தொடர்பு கொண்டால் உங்களுக்கு என்ன காரணத்தினால் இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்வு செய்யலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.